ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், ஆமென், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் கேட்க தவறக்கூடாது. என்னதுங்க? கேட்க தவறக்கூடாது. ரெண்டு, தட்ட தேட தவறக்கூடாது. ஒன்று, கேட்க தவறக்கூடாது. ரெண்டு, தேட தவறக்கூடாது. மூன்று, தட்ட தவறக்கூடாது. நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது நம்மேல் இயேசு விரும்புகிற காரியம். நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். அது நம்மேல் விழுந்த காரியம். நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மூன்று காரியங்களையும் ஜீவன் இருக்கிறது வரைக்கும் விடப்படாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நன்மை வரும் மட்டும் தட்டணும், எதிர்பார்ப்பு நிறைவேறும் மட்டும் தேடணும். ஆண்டவர் இந்த பகல் வேளை நம் நடுவில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு சொல்றார், ஆமென், முற்றுப்பெறாத ப்ராசஸ் இதுதான். புரியுதா? இதை தேடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் இந்த மூன்றுக்கும் ஓய்வே இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம ஓய்வெடுப்போம், ஆனா நம்ம இருதயம் என்ன செய்யாது? ஓய்வெடுக்காது. ஒரு நாள் நம்ம இருதயத்துக்கு லீவ் கொடுங்க, மறுநாள் நமக்கு என்னவா இருக்கும்? காரியமா இருக்கும். சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம இருதயத்துக்கு காரியம் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு பெப்பரப்ப. அப்போ நமக்கு கைகளுக்கு ஓய்வு கொடுக்கிறோம், நம்முடைய கண்களுக்கு ஓய்வு கொடுக்கிறோம், நம்முடைய வாய்க்கு ஓய்வு கொடுக்கிறோம். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க வாய்க்கு. நம்முடைய காலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். நம்ம இதெல்லாம் கொடுத்தாலும் நம்முடைய இருதயம் மட்டும் ஓய்வெடுப்பதில்லை. நம்முடைய இருதயத்துக்கு ஓய்வில்லை, நம்முடைய சிறுநீரகத்திற்கு ஓய்வில்லை. இதெல்லாம் வேலை செய்துகிட்டே இருக்கும், வேலை செய்துகிட்டே இருக்கும். ஏன்? அவைகள் ஒரு நாள் ஓய்வெடுக்குமானால் அப்புறம் நமக்காக பலரும் மறுநாள் என்ன செய்வார்கள்? ஓய்வெடுப்பார்கள். காரியம் கிடைச்சா விடுமுறை எடுப்பார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அம்மீன் விடக்கூடாத மூன்று காரியங்கள். ஒன்று என்னது? கேட்பதை விடக்கூடாது, அமீன், தேடுவதை விடக்கூடாது, தட்டுவதை விடக்கூடாது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மூன்று காரியங்களை ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நீங்க விடவே கூடாது. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள எழும்பின கேள்வி என்னன்னா, அமீன், தட்டப்பட்டும் ஏன் சில கதவுகள் திறக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னார், தட்டு திறக்கும்னார், தட்டு திறக்கும்னார், கேளு கிடைக்கும்னார், கேளு கிடைக்கும்னார், தேடு நீ பார்த்துருவ, நீ எதை பார்க்க தேடுறியோ அதை பார்த்துருவ அப்படின்னு சொன்ன. ஆனா ரொம்ப வருஷமா நான் தட்டுறேன், ஆனா இன்னும் திறக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப வருஷமா நான் தட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனா எதிர்பார்க்கிறபடி அது இன்னும் எனக்கு திறக்கல என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென். கடந்த வாரத்தில் எத்தனை காரியங்களை நாம் படித்தோம்? 6 காரியங்களை படித்திருக்கிறோம். ஒன்று, விசுவாசமின்றி தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவது இல்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசமின்றி தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை. தவறான நோக்கத்தோடு தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவது இல்லை. எல்லாரும் அறிக்கையிடுங்க இந்த வார்த்தையை. தவறான நோக்கத்தோடு தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை. இச்சையை நிறைவேற்றுவதற்காக தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இச்சையை நிறைவேற்றுவதற்காக தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை. தகுதியற்றவர்களால் தட்டப்படும் கதவுகள் திறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, தட்டப்படும் கதவுகள். தம்பிமார் சத்தமா. 5, ஆயத்தமின்றி தட்டப்படும் கதவுகள் திறக்கப்படுவதில்லை. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஆயத்தமின்றி தட்டப்படும் கதவுகள் திறக்கப்படுவதில்லை. காலத்திற்கு முன் தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. காலத்திற்கு முன் தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்படுவதில்லை.
இப்ப நான் 6ல் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப கவனிங்க, காலத்துக்கு முன் தட்டப்படுகிற கதவுகள் திறக்கப்பட. ஏன்னு கேளு. இப்போ இந்த விவசாயம் பண்ற பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. வாழை மரத்தை நம்ம ஒரு நட்டால், வாழை மரம் ஒரு தையாக நட்டப்படுகிறது. எத்தனை மாதம் அதனுடைய பலனுக்காக காத்திருக்கணும் சொல்லுங்க விவசாயிகள்? 10 மாசமா? 10 மாதங்கள். ஒரு ஏளலக்கிழங்கு, அதாவது மரிச்சினி கிழங்கு வைக்கிறீங்க, அதற்கு நீங்கள் எத்தனை மாதங்கள் காத்திருக்கணும்? 6 மாதங்கள். 6 முதல் அரை 8ஆம் மக்களை 6 இருக்கு. சில கிழங்கு ஒரு மாதிரிப்பட்டது, ஒரு ஒருவேளை அது ரொம்ப சீனியர் விசுவாசியா இருக்கும், அது கொஞ்சம் 8 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்ப 6 முதல் 8 வரை ஒரு குழந்தை கருவுற்றது. அந்த குழந்தையை நான் பார்ப்பதற்கு எத்தனை மாதங்கள் காத்திருக்கணும்? 10 மாதங்கள் காத்திருக்கணும். உனக்கு அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறது. 6 மாதத்திலே திறக்கப்படுவதாக என்றார். உன்னை என்ன செய்வார்கள்? 6 மாதத்திலேயே திறக்கப்படுவதாக என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், தட்டுங்கள், என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். வயிறு காலையில் எழும்பி 2 வாட்டி தட்டி, மத்தியானத்தில் வைத்த 2 வாட்டி தட்டி, சாயந்தரத்தில் வைத்த 2 வாட்டி தட்டி, ராத்திரி தட்டியும் திறக்கலைன்னா கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படி சொல்லலாமா? உடனே உள்ளே இருக்கிற குழந்தை தட்டுகிறவனை பார்த்து, அடமடையா, இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது, போய் ஓய்வெடுத்து விட்டு 10வது மாதத்தில் வா என்று அந்த குழந்தை ஓங்கி ஒரு மிதி மிதித்து. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு, ஆமென். விதைக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு. அப்ப தெய்வம் எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களில் அவர் செய்வார். ஆனா நான் செய்கிற தவறு என்ன தெரியுமா? காலத்துக்கு முன்னால கதவு கிட்ட போய் முழங்கால் படியிட்டு முழு நேர உபவாசம், அரை நேர உபவாசத்தோடு கண்ணீர் மல்க வருடங்களாக தட்டிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. வருடங்களாக தட்டுகிறேன். காலத்திற்கு முன் தட்டப்படுகிற சில கதவுகள் பிரதிபலிப்பதே இல்லை. நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வருகிறோம். என்ன முடிவு? இருந்தாலும் ஆண்டவருக்கு என் மேல் இப்பொழுது பாசம் குறைந்து விட்டது. ஆண்டவர் முன்போல் இல்லை. யாரோ அவரிடத்தில் ஏதோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார் போல. முன்னால் ஜெபித்த உடனே சில காரியங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து விட்டார். இந்த ஒரு விஷயத்தில் அவர் என்ன செய்யவில்லை? ஆமீன், பதில் தரவில்லை என்று சொல்லி நாம் உடனே என்ன செய்வோம்? ஆண்டவரே, உம்மிடத்திலே தவறான சொல்லவர்களை நீர் பொருட்டாக எண்ண வேண்டாம். அவர்கள் சொன்னது தவறு சுவாமி. உடனே ஆண்டவர் சொல்வார், எழும்பி போலேன். அதிலும் நாம் ஒன்றும் கேட்பதில்லை. உடனே மறுபடியும் சொல்லுவார், ஐயா, இந்த விஷயத்தில் நீர் பயங்கரமாக தடை பண்ணப்படுகிறீர். தானியேலுடைய ஜெபம் 21 தினங்கள் தடை செய்யப்பட்டதல்லவா? அதுபோல இந்த விஷயத்தில் நீர் எனக்கு அற்புதம் செய்ய முடியாமல் ஆண்டவரை சாத்தான் தடை பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தில் கடிக்கிறேன், உடைக்கிறேன், பிடுங்குகிறேன், அழிக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்லுவார், உன்னை வெறுக்கிறேன். காரணம் என்ன? இங்கே ஒரு தடையும் இல்லை. தடை என்பது காலம். அந்த காலம் என்பது தடை அல்ல, தேவனுடைய திட்டத்தின் பூரணம். அல்லேலூயா. இன்றைக்கு பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில காலதாமதங்கள் தடை அல்ல, தேவ திட்டத்தின் பரிபூரணம். ஆமென். சில காலதாமதங்கள் தடைகள் அல்ல, தேவ திட்டத்தின் பூரணம்.
இந்த வார்த்தை புரிந்தது என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தாமதம் நம்ம உடனே நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த தாமதம் ஏன் எனது வாழ்க்கையில் வருகிறது? நீர் ஏன் எனக்காக கிரியை செய்யவில்லை? ஆண்டவர் ஏன் எனக்காக கிரியை செய்யவில்லை? சில ஸ்தோத்திரம் தாமதத்திற்கான காரணம் தேவனுடைய திட்டத்தின் பூரணம், தேவ திட்டத்தின் வெளிப்பாடு, தேவ திட்டத்தின் நிறைவு, தேவ திட்டத்தின் தோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது எஸ்தரின் புஸ்தகத்திலே மொர்தெகாவுக்கு காலதாமதமாய் கிடைத்த ஒரு நன்மை. எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெகாய்க்கு காலதாமதமாய் கிடைத்த ஒரு நன்மை. இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளணும், அன்னாளுக்கு காலதாமதமாய் கிடைத்த ஒரு சாமுவேல், காலதாமதமாய் கிடைத்த ஒரு சாமுவேல். இப்போ ஒரு சாமுவேல் பிறந்து ஏலியின் முதுமையில் ஏலியோடு வளர்ந்து ஏலியின் மரணத்திற்கு பிறகு அவன் ஆசாரியன் ஆகணும். இது சாமுவேலை குறித்த தேவனுடைய உன்னத திட்டம். அப்போ இந்த சாமுவேல் காலத்துக்கு முன் பிறந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஆண்டவர் குறித்த காலத்திலே ஏலியின் வீட்டுக்குள் சாமுவேலை கொண்டு வருகிறார். ஏலியின் வீட்டுக்குள்ளே சாமுவேல் பெரியவனாக நுழைய முடியாது, ஆசாரியனாக நுழைய முடியாது, தலைவனாக நுழைய முடியாது, தீர்க்கதரிசியாக நுழைய முடியாது. ஆனால் ஒரு குழந்தையாக நுழைய முடியும். அல்லேலூயா. அப்ப ஏலியின் முதுமையின் நாட்களில் ஏலியின் கண்கள் கெட்ட பிறகு தோத்தருதான் யார் பிறக்கணும்? சாமுவேல் பிறக்கணும். அப்போ ஏலிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரையிலும் ஏற்பட்ட காலதாமதங்கள் புருஷன் உன்மேல் அன்பில்லாததினால் அல்ல. இதுவரையிலும் காலதாமதங்கள் உன் சரீரம் பழுதடைந்ததினால் அல்ல. இதுவரைக்கும் காலதாமதம் சத்துரு தடுத்ததினால் அல்ல. இதுவரைக்கும் ஏற்பட்ட காலதாமதம் தெய்வம் உன் ஜெபத்தை கேட்காததினால் அல்ல. இந்த காலதாமதம் தேவனுடைய திட்டத்தின் பரிபூரணம் என்பதை விரும்புகிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் ஒரு கணம் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு தானே. சொல்லுங்க, எல்லாம் இயேசையா எல்லாம். இப்ப வலதுகரம் உயர்த்தி நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய ஆதீனம் என்பது சிறந்தது. இப்போ ஆண்டவர் யோசேப்பை தரிசனத்திற்குட்படுத்தி யோசேப்பால் ஏற்றுக்கொள்ள முடிந்த தரிசனத்தை யோசேப்பின் சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அனுமதிக்கல. இந்த வார்த்தையை ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். இன்றைக்கு நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், அந்த தரிசனத்தை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிறேன். பட் என் தகப்பன், என் தாய், என் உடன் பிறந்த சகோதரர்கள் என் தரிசனத்தை 100% என்னை ஏற்றுக்கொள்ளல. இப்போ நான் சொல்லுகிறேன், என் சகோதரர்களை போல துன்மார்க்கர்கள் யாரும் இல்லை,
என் சகோதரர்களை போல மதிகட்டவர்கள் யாரும் இல்லை, என் சகோதரர்களைப் போல துரோகிகள் யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவர்களை துரோகி ஆக்கினவரையோ நல்லவர் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு காரியம், அதாவது யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். யோசேப்பதை 100% என்ன செய்து கொண்டார்? ஏற்றாற்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நல்ல தரிசனத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா என்றார். அதை நேர் அப்பானிடத்தில் போகும் பொழுது அப்பா சொல்வார், சும்மா போலங்க. தகப்பனோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லல, பிடிக்கலையான்னு சொல்லல, இது சரியான்னு சொல்லல, தப்பான்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடிந்து கொண்டார். ஓகே, இப்ப அண்ணன்ட்ட போறேன், அவனும் புரிஞ்சுக்கல. அக்காட்ட போறேன், அவர்களும் புரிஞ்சுக்கல. ஐயா, என் தரிசனத்தை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்கல என்கிற பிரச்சனை உனக்கு ரொம்ப இருக்கு. ஐயோ, புரிந்து கொள்ளாதது அல்ல பிரச்சனை, உன்னை புரிந்து கொண்டாதான் பிரச்சனை. இந்த தரிசனத்தை சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? தம்பியை ஒரு சின்ன சபையை தொடங்கி தம்பியை பாஸ்டர் ஆக்கி இவனை எகிப்திற்கு போக விடாமல் தடுத்திருப்பார்கள். இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலைங்கிறதான பிரச்சனை. என் ஃபேமிலி என்ன புரிஞ்சுக்கலன்னு தானே பிரச்சனை. என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல, என் அண்ணன் என்ன புரிஞ்சுக்கல, என் பாஸ்டர் என்ன புரிஞ்சுக்கல, என் ஊழியக்காரங்க என்ன புரிஞ்சுக்கல. ஐயா, புரிஞ்சுக்காதது அவர்கள் அல்ல, அவங்க புரிஞ்சுக்காதது அல்ல பிரச்சனை, அவன் புரிஞ்சாதான் பிரச்சனை. ஜீசஸ், ஆமென். அவன் உன்னை புரிஞ்சா ஒரு சின்ன சபையை கட்டி உன்னை பாஸ்டர் ஆக்குவான். அவன் உன்னை புரிஞ்சா அவங்க வீட்டுக்கு உன்னை தீர்க்கதரிசி ஆக்கிடுவான். அவன் உன்னை புரிஞ்சா அவன் ஒரு சின்ன ஜப ஊழியம் தொடங்கி உன்னை லீடர் ஆக்கி விட்டுருவான். சாகிறது வரைக்கும் ஒரு ஜப கூடாரத்துக்கு தலைவனா நீ செத்து போயிருவ. ஆண்டவர் சொன்னார், நல்ல கவனிங்க, சகோதரர்களின் பகைக்கு பின்னால உன் முன்னிடத்தில் இருக்கிற தரிசனம் இருக்கிறது என்பதை மறவாதே. அல்லேலூயா, ஆமென். நீ கானானின் எல்லையை விட்டு எகிப்திய எல்லைக்கு வெளியே வரணும்னா, தேவன் உன்னை உயர்த்த நினைக்கிற எல்லைக்குள்ள நீ வரணும்னா, இவன் உன்னை சிநேகிக்க கூடாது, உன்னை புரிந்து கொள்ள கூடாது, உன்னை ஏற்றுக்கொள்ள கூடாது, உன்னை அங்கீகரிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மிஸ்டேக் யாருக்கு? உங்களுக்கு. ஓ, இவனை புரிஞ்சு கொள்ள விடாம அவனை மரம் மண்டையனாக்குன தெய்வத்துக்கு மிஸ்டேக் ஆக. நம்ம என்ன சொல்லும்? பகைச்ச அவனை கோபப்படுகும், பகைக்க வச்ச அவரை தேங்க்ஸ் சொல்லுகும். புரியல? இவன் எதனால இவன் பகையாளியா மாறினா மக்களே? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதாரு? கர்த்தர். பார்வோனை பார்த்து நீங்க என்ன சொல்லுவியா? இப்ப எல்லாம் வழங்குவான். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின தெய்வத்தை பார்த்து சொல்லுவார், நீர் எவ்வளவு நல்லவர். பார்வோனோட மோசமாக்குது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது மக்களே? நமக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது, பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற காரணம் தெரியல. பிரச்சனை மட்டும்தான் தெரியுது, பிரச்சனைக்கு பின் இருக்கிற காரணம் தெரியல. நம்ம யாரை பகைக்கிறோம்? அக்காளை பகைக்கிறோம், அண்ணனை பகைக்கிறோம், சித்தியை பகைக்கிறோம், பெரியம்மையை பகைக்கிறோம். இருந்தாலும் அவளுக்கு நான் வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்ற போல அப்புறம் காரணம் என்ன? அவள் அப்படி செய்ய வச்சதே நான். ஒரு காரியம் சொல்லட்ட, இது நம்ம ஆகார இடத்துல இருந்து படிக்கணும். ஆமை தோத்திர அபிரகாம் இடத்துல ராத்திரி சொப்பனத்துல உன் மனைவி சொல்லியதை கேளு. ஆமை கையில கொஞ்சம் பிரெட்டும் கொடுத்து, கையில துருத்தியும் கையில கொடுத்து அவளை இறக்கி விடுன்னு ராத்திரி யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். காலையில எழும்பி ஆபிரகாம் நல்ல ஒரு துருத்தி எடுத்து 10 போல பிரெட்டும் செய்து பிள்ளைக்கு கையில கொடுத்து, மனைவிக்கு அந்த ஆகார் கையில கொடுத்து, சரிம்மா கர்த்தரும் கூட இருப்பார் கிளம்புட்டார்.
இவ போயிட்டான் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். வழியில யார் சந்திக்கிறார்? தேவதூதன் சந்திக்கிறார். அமை தோத்த 2 பேருக்கு இடையில சம்பாஷணை நடக்கும், குழந்தைக்கு தண்ணி கொடுக்கப்படுகிறது, எல்லாம் நடக்கு. உடனே அமை அந்த கிழவி ஆண்டவருக்கு ஒரு பேரு போடுது. எப்படி? நீ என்னை காண்கிற தேவன். நேற்று ராத்திரி அவர் சொன்னது, அவர்கிட்ட சொன்னதை நீ காணல, கண்டிருந்தா இந்த பேரு நீ போட மாட்ட. ஹலோ ஹலோ, நீ நினைக்கிற ஆண்டவர் நல்லவர், ஆபிரகாம் மோசம்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அவன் நல்லவன், அவனிட்ட இறக்கி விட சொன்னதே நான் தான், அவனிட்ட இறக்கி விட சொன்னதே நான் தான். இப்ப அதுதான்மா நடக்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கலடா, அதுதான்டா நம்ம பெரிய பிரச்சனையே. அப்பா, இந்த பகல் வேளையாகிலும் சிலருடைய மண்டை கழுவி மாட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப சிலருக்கு தோணுமே, ஐயோ அக்கால பகச்சி கண்டாமா இருந்து, அண்ணனை பகச்சி கண்டாமா இருந்து, பெரியம்மாவை பகச்சிக்க வேண்டாமா இருந்து, அந்த பாஸ்டரை பகச்சி கண்டாமா இருந்து. ஏன் நீங்க நல்லா கவனிக்கணும். யோசேப்பை தெய்வம் கானானின் எல்லையை விட்டு எகிப்திற்கு கொண்டு போக வேண்டுமானால் அவன் குடும்பம் அவன் தரிசனத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு தானாகணும். ஒரு அல்லேலூயா, ஆமென். இப்ப எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. கடந்த நாட்களில் தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் நீங்கள் பகைத்த சிலர் உண்டு, உங்களால் பகைக்கப்பட்ட சிலர் உண்டு. இன்றைக்கு பகல் வேளை அவர்களை நீ மன்னித்து விட்டுவிட வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. என் அண்ணன் என்னை புரிந்து கொண்டிருந்தால் இந்த தேசத்திற்கு நான் அதிபதியாயிருக்க முடியாது. என் தகப்பன் என் தரிசனத்தை புரிந்திருந்தால் எகிப்திற்கு அதிபதியாய் மாறியிருக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, உன் தரிசனத்திற்கு உதவியாய் இருந்தவர்கள் யார்? என்னை பகைத்த என் சகோதரன் தான். அல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்ளாத என் சகோதரன், என்னை கொல்லும்படி குளியலிட்ட என் சகோதரன், என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து என் தகப்பனிடத்தில் கொண்டு போய் கொடுத்து இவன் செத்து போனான் என்று அவதூறு செய்தானே, அந்த சகோதரன் என் தரிசனத்திற்கு உதவியாயிருந்திருக்கிறான். அந்த உண்மை என்றைக்கு யோசேப்புக்கு தெரிந்ததோ அன்றைக்கு தன் சகோதரர்களை நேசிக்க மன்னிக்க அவன் கற்றுக்கொண்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, படி மக்களை. ஒருத்தர் எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு ஒரு குடும்பத்தை கொண்டு வர வீட்டிலே மரண பயத்தை ஏற்படுத்தினவர் அவர். யோசிக்கிறியா? யார் இதை பேசுறது? ஆண்டவருடைய கால்களை பிடித்து உன்னதமான ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஒரு மனிதர் சொல்லுகிறார், நம்ம சாகாம இருக்கணும்னா இனி நம்ம எகிப்துக்கு போய்த்தான் ஆகணும். இப்ப சொல்லு, இந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் ஏற்படணும்னா யாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். யாக்கோபை குறித்து நாம் படித்தோம். அந்த மனிதன் ஆபிரகாமை விட, நேற்றைக்கு காலையில் வந்தவர்களுக்கு தெரியும், ஆபிரகாமை விட ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஈசாக்கை விட யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாக்கோபு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நாம் படித்தோம். அவன் எல்லாரை விட
உயரமாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அபிரகாமை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாக்கோபு. ஈசாக்கை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். காரணம், அபிரகாம் சம்பாதித்தவைகளை ஈசாக்குக்கு கொடுத்தார். அபிரகாமும் ஈசாக்கும் சம்பாதித்தவைகள் இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்ப நல்லா கவனிக்கணும். அபிரகாமின் சம்பாத்தியம், ஈசாக்கின் சம்பாத்தியம், யாக்கோபின் சம்பாத்தியம் முழுவதும் யார் கையில இருக்கு? இந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு துண்டு இட்லி இல்லை. சிந்திச்சியா? எவ்வளவு பெரிய மனுஷன். அபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அபிரகாமை குறித்து எலியாசார் பொண்ணு வீட்டுல பேசுகிற வார்த்தை என்ன? என் எஜமான் செல்வ சீமானாக இருக்கிறான். ஆச்சா, சரி. ஈசாக்கை குறித்து அந்த நாட்டு அரசன் சொல்லுகிறார், நீ எங்களை பார்க்கிலும் பெரியவனானாய். சீவானுக்கு சொத்தும் பெரியவனுக்கு சொத்தும் இப்ப யாருக்கு வீட்டுல? யாக்கோவுக்கு வீட்டுல. நாளைக்கு புட்ட விக்கணும்னு சொன்னா ஒண்ணு இல்லை. ஏன் உன்னை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தார்? யோசியா? உன் பானையை இந்த அளவுக்கு தெய்வம் கொண்டு வந்து நிறுத்தின காரணம் என்ன? பஞ்ச காலத்துல பயிரிடுவது உங்களுக்கு என்ன விளையாட்டா? உங்களுக்கு முடியாதா? உங்க ஃபேமிலி பஞ்ச காலத்தில் அறுத்த குடும்பம் இல்லடா. விசுவாசத்துல சொல்லு. எல்லாரும் வீட்டுல, அதாவது அரண்மனையில் ஆகாரம் இல்லை. ஆனா ஈசாக்கனுடைய வயல்ல என்ன இருந்துச்சு? அறுவடை இருந்துச்சு. ராஜாவினுடைய வயல் வெறிச்சோடி கிடந்தப்ப ஈசாக்கனுடைய வயல் பூத்து குலுங்கினச்சு. அந்த அளவிற்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனுடைய வீட்டுக்குள்ள மரண பயம். எப்படி மகனே எகிப்திற்கு போகவில்லை என்றால் நாம் சாப்பாடு இல்லாமல் செத்து போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளாகில யோசிச்சியா இந்த பானை ஏன் காலியாச்சு? ஏன் தோத்தர கானான் தேசத்தில் பானை காலி ஆகலன்னா எகிப்து பானை நிரம்பான். நீ எல்லாம் தாண்ட மாட்டே. அல்லேலூயா. ஆண்டவரா சொல்லி பார்த்தார், வருவாய் தருணம் இதுவே, வருவாய் தருணம் இதுவே, வருவாய் தருணம் இதுவே. ஆனா நம்ம வந்த பாடில்லை. உடனே ஆண்டவர் சொன்னார், ரைட், பானை காலியாவதாக. இப்ப பானையை பார்த்தா காலியா கிடக்கு. இப்ப யோசிக்கிறாங்க, என்னிடத்தில் இல்லாத ஒன்று ஒருவனிடத்தில் இருக்கிறது. நான் கண்டிப்பா சொல்றேன், எத்தனை தடைகள் வந்தாலும் உலகம் தரிசனம் உள்ளவனை பின்பற்றித்தான் ஆகும். கர்த்தரது ஒரு அல்லேலூயா. இங்க பானை குறைஞ்சிச்சு. அப்ப கர்த்தர் வேற ஏதோ பிளான் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தட்ட திறக்கல? ஏன் தட்ட? ஒருவேளை யாக்கோபு சும்மா சாதாரணமான மனுஷனானே. இப்ப யாக்கோபு பிள்ளைகளிடத்துல இந்த வார்த்தையை சொல்லதுக்கு முன்னால தேவ சமூகத்துக்கு போயிருப்பாரா இல்லையா? ஒரு நாள் காலையில எழும்பி மனைவிட்ட யாக்கோபு சொன்னார், நீங்க பைபிள் எங்க இருக்குன்னு தேடாதீங்க. மனைவிட்ட சொன்னார், எம்மா நான் இன்னைக்கு தனித்து இருக்க போறேன். யா போய் களத்து இந்த வயசான காலத்துல நான் உபாசம் பண்ணி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண போறேன். அது பயங்கர பஞ்சம். கர்த்தரை நான் வாழ வைக்கணும். என் வாக்கு தத்தத்தை எல்லாம் ரிமைன் பண்ண போறேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல போறேன். சரின்னு சொல்லி கிழவர் போயிட்டார். அங்க போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து, அப்பா எங்க அபிரகாம் ஆகிய தாத்தாவுக்கு இதெல்லாம் நீ சொல்லி இருக்கிறேன், ஈசாக் ஆகிய அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், யாக்கோப் ஆகிய எனக்கு இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் என் வீட்டுல பட்டினி, என் வீட்டுல கஷ்டம், என் வீட்டுல கஷ்டம் தரித்திரம் எல்லாம் இருக்குதே, ஆண்டவர் இதை பார்க்காம இருக்கிறீரா சொல்லி எப்பவும் போல மறுபதலுக்காய் காத்திருக்கிறார். பொழுதடைந்த பின்பும் பதில் இல்லை. வீட்டுக்கு வருகிறார்.
யாக்கோபுக்கு ஒரு பரிச்சயம் உண்டு. பகலில் சொன்னதுக்கு சொப்பனத்தில் பதில் கிடைக்கும். அன்னைக்கு ராத்திரி பார்த்தா பாதியில எழும்பவே இல்லை. நல்ல தூக்கம், எல்லா நாட்களை விட பயங்கர டீப் ஸ்லீப். காலையில எழும்பி மனைவி கேட்கிறா, என்னங்க சொல்லுங்க, நேற்று இரவிலே உமக்கு ஏதாவது வெளிப்பட்டதா? சாதா வெளிப்படுகிறதும் இன்றைக்கு வெளிப்படவில்லை மகளே. ஆண்டவர், அதான் நீங்க நல்ல கவனிங்க, ஊரீமினால் ஆகிலும் தும்மீமினால் ஆகிலும் கர்த்தர் மறு பதில் கொடுக்கவில்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கிடணும். சில கேள்விகளுக்கு நமக்கு உத்தரவு இல்லை என்றால் உடனே புரிஞ்சுக்கிடணும், ஏற்கனவே திட்டம் ஆயத்தமாகிவிட்டது என்று. உன்னுடைய கேள்விகளுக்கு உனக்கு உத்தரவு இல்லை என்றால் உடனே புரிஞ்சுக்கிடணும், அங்கே ஒரு உத்தரவாகிவிட்டது. அது பயங்கரமான மாஸ்டர் பிளான். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சில குடும்பங்களில் தேவனுடைய செயல் திட்டமிடப்பட்டு விட்டது, திட்டமிடப்பட்டு விட்டது, திட்டமிடப்பட்டு விட்டது, திட்டமிடப்பட்டு விட்டது. அது ப்ராசஸிங் அது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவதற்காக உன்னுடைய பானையை காலியாக்கினவர். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், யாக்கோபு விட்டு போகிறதற்கு எந்த பொருளும் இல்லை. தாத்தா கால் மிதித்த சொத்தை தவிர மெட்டீரியலா எதுவுமே இல்லை. தூக்கி கொண்டு போற மட்டும்தான் இருந்தே தவிர ஐயோ கொண்டு வரவும் முடியல, விட்டுட்டு போக முடியலன்னு சொல்லி இந்த லோத்தனுடைய மனைவி மாறி ஃபீல் பண்றதுக்கு ஒரு பொருளும் இல்லை. எல்லாம் விற்க வச்சாரு. ஹலோ, அல்லேலூயா. முத நாள் சொல்லி இருப்பாரு, ஆமை தோத்தரம், அந்த குட்டுவத்தை எல்லாம் கொண்டு வித்து பருப்பு மூலம் வாங்கிட்டு வாழ கொண்டு விட்டாச்சு. அடுத்த வாரத்துல கரு அந்த கலப்பையும் அந்த ஏரை இதெல்லாம் எடுத்து கொண்டு வித்துட்டு வாங்க, அது கொண்டு வித்தாச்சு. அடுத்த வாரத்துல சரி நீ இப்ப வேற வழி இல்ல, பறிச்சு வாங்க, அந்த மண்வெட்டியும் குட்டையும் கொண்டு வித்துட்டு வாங்க. ஒரு மாதிரிப்பட்ட எல்லாத்தையும் விற்க வைக்கிறது வரைக்கும் விட்டார். இப்ப எல்லாம் விட்டாச்சு. இப்ப என்ன, 2 சூட்கேஸும் படுக்கிற கட்டிலும் பாயும் மட்டும்தான். அதுக்கு நான் வண்டி அனுப்புவேன்னு சொன்னார். ஒரு பொருள் இல்லாம நம்ம விட்டு தீட்டாச்சு. இப்ப சொல்ல இனி நான் வண்டி அனுப்புவேன். ஏன்னா அந்த அம்மியும் குழவியும் எல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னா வண்டி இழுக்காது. ஏன்னா இது போல கீழ் ரோடு கிடையாது, மணலாக்கு, வெயில் பூந்தி போகும். அதனால ஒண்ணு சொன்ன மக்களை ஓரளவுக்கு ஒண்ணு விற்க வேண்டியதெல்லாம் வித்து சூட்கேஸ் மட்டும் மிச்சம் வச்ச காரணம், டிராவல்ல நீ கஷ்டப்படப்படாது. காரியம் பிடிக்கிறச்சா? எத்தனை பேருக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தை புரியுது? கடந்த சில வருடங்களுக்கு முன்ன, கடந்த சில மாசங்களுக்கு முன்ன நம்ம வீட்டுக்குள்ள நடந்தது அப்படியே தெரியுதா? உங்கள்கிட்ட ஜன்னம் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா தானே சொன்னியா? ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் எல்லாம் மிக்க வச்சீங்க? ஆண்டவருக்கு அக்கறை. என் பிள்ளை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் இல்லையா, தூக்கிட்டு எப்படி நடப்பாய், அதனாலதான் மிக்க வச்சேன். நம்ம இங்க இருந்து எங்க போகணும்? எகிப்துக்கு போகணும் இல்லையா? போகும் பொழுது டிராவல் ரொம்ப கஷ்டம், டிராவல் ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் கொண்டு போறது பாடு. அதனால ஒன்னா தெய்வம் மிக்க வச்சு ஒன்லி சூட்கேஸோட இப்ப நிறுத்தி வச்சிருக்காரு பலரையும். வெறும் சூட்கேஸ் கட்டில் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்லை. ஆமான்னு சொல்றோம், அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் எப்படி கிடைச்சு? அப்ப புரியணும், கர்த்தர் உன்னை இன்னொரு எல்லைக்கு நடத்த போகிறார். அல்லேலூயா.
எகிப்தில் என் பானை ஏன் வெறுமையாயிற்று, கானானில் என் பானை ஏன் வெறுமையாயிற்று? உன்னுடைய கோசேனின் வாழ்க்கை ஆரம்பமாகும்படி, உன் கோசேன் எது? எகிப்திலே அவர்கள் வாழ வேண்டிய பட்டணம், அவர்கள் வாழ வேண்டிய பட்டணம் அது கோசேன். கோசேன் சொல்லுகிறது, ஆமென். ஒரு நாள் ஒருத்தங்க கோசேன் நாட்டை பார்த்து கேட்டாங்களா, ஒரு ஆளு இவங்களை மாதிரி ஒரு நிருபர் ஒருத்தர், நீங்க ரொம்ப நேரமா நிக்குது, உங்களுக்கு இருக்கணும்னு தோணுதா? அப்ப இருங்க. இடையில இந்த போக்குமரத்து உள்ள ஆட்களுக்கு இப்ப போகணும்னு தோணல இல்லையா? அது கதை பாரு. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தெய்வீகமாய் சிந்திக்க உன் மனதை ஆயத்தப்படுத்திக்கொள். ஒரு நாள் தோத்திரம். நம்மள மாதிரி இந்த வீடியோவும் கொண்டு இப்படி பேட்டி எடுக்க போவாங்க இல்லையா? அவங்க யாரு? நிருபர்கள், என்னமா ரிப்போர்ட்டர். ஒரு நாள் போய் இந்த கோசேன் நாட்டில் வாழ்கிறவர்கள் எடுத்த பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பேட்டின்னு கேட்டா, நம்ம எகிப்து தேசத்துல மற்ற எல்லா மாநிலங்களை விட இந்த மாநிலம் மட்டும் ஏன் இவ்வளவு செழிப்பு? இந்த இடத்துல மட்டும் புல்வெளி அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த ஊர் பிரசிடென்ட் என்ன சொல்ல, என்னவோ தெரியல பிரதர், இந்த ஊர்ல தான் நாங்க உரமே போடுறது இல்லை, இந்த ஊர்ல தான் நாங்க உழுகிறதே இல்லை, இந்த ஊர்ல தான் ஓவர்ஸ்க்கு எடுக்கிறதே இல்லை, என்னவோ தெரியாது. எங்க எகிப்து நாட்டிலேயே இந்த ஒரு பிராந்தியம் மட்டும் எப்படியோ பயங்கர செழிப்பு, பயங்கர செழிப்பு அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவாரு. என்னன்னு தெரியாது. அப்போ அந்த தேசத்து மண் சொல்லுது, இந்த செழிப்பு ஒரு தலைமுறை இங்க வாழணும், அதுக்கு வேண்டி கோசேன் சொல்லுச்சு, ஒரு தலைமுறை வெறும்பாத்திரத்தோட கானானில் நின்று கொண்டிருக்கிறது. கோசேன் நாடு சொல்லுது, ஒரு தலைமுறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறது. அந்த தலைமுறையின் ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்டது. ஆண்டவர் அந்த தலைமுறையை கொண்டு இந்த இடத்துல தான் வாழ வைக்கணும். அல்லேலூயா. இந்த செழிப்பு எகிப்தியர்களுக்கான செழிப்பு அல்ல. தேவனை ஆராதிக்கிற ஒரு தலைமுறை உண்டு, தெய்வத்தை சேவிக்கிற ஒரு தலைமுறை உண்டு. அதற்காக இந்த செழிப்பு காத்திருக்கிறது. சகோதரா, இன்றைக்கு பாரப்படுகிற சில குடும்பங்களுக்காய் கோசேன் காத்திருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நெருக்கப்படுகிற சில குடும்பங்களுக்காய் கோசேன் காத்திருக்கிறது. வேதனைப்படுகிற சில குடும்பங்களுக்காய் கோசேன் காத்திருக்கிறது. சில குடும்பங்களுக்காய் கோசேன் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரிதாங்க நமக்காக ஒரு இடம் காத்திருக்கிறது. எங்கே? அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து காலையில ரொம்ப டென்ஷனா இருந்தார். உங்களுக்கு இப்ப டென்ஷன் ஆகுதா? இயேசு கிறிஸ்து ரொம்ப டென்ஷனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அப்ப 2 தூதர்கள் இயேசுட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஆமாடா, நான் கீழே போக வேண்டிய நாட்கள் ஆயிற்று, அதனால கொஞ்சம் வேலை பெண்டிங், அதனால என் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். ஆமா, என் பிள்ளைகளுக்காக அறைகளை நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு விசுவாச கூட்டங்கள் நடக்கும் பொழுது, ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் பொழுது ஆண்டவர் கொத்தனார்களை பார்த்து சொல்றார், நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா, இந்த ராத்திரி ஒரு கூட்டம் இருக்கு, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா, இன்னைக்கு பகல் வேளையில ஒரு ஆராதனை இருக்கு, 10 பேர் ரட்சிக்கப்பட்டுவோம்ல. ப்ரிப்பரேஷன். அல்லேலூயா. அதுதான் கொரிந்திய நிருபம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் கண்டதில்லை உனக்காக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? அல்லேலூயா. சித்தம்போ என்னை நீ நடத்த
என் சித்தம் ஒன்றுமில்லையே, என் சித்தம் ஒன்றுமில்லையே. சொல்லுங்க, என் சித்தம். இன்னொரு முறை, என் சித்தம். இன்னொரு முறை, என் சித்தம். நல்லவரே வல்லவரே, தட்டுறது என் வேலை, திறக்கிறது அவர் வேலை. அவர் திறக்கிறது வரைக்கும் தட்ட வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. தட்டுறதுக்கு வேணா நீ காலம் வச்சுக்கோ, ஆனா திறக்கிறதுக்கு காலம் வைக்காத. அவர் திறக்க வேண்டிய நேரம் கரெக்டா திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சரியான நேரம் திறப்பார். ஆனா அவர் திறந்தா அப்படி யாரும் அடைக்க முடியாது. அவர் திறந்தா அடைக்க முடியாது. ஆமா. ஏன் உன்னை திறக்க விடல தெரியுமா? நீ திறந்த மனிதர்கள் அடைச்சிருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் பொறு. அவர் திறக்க காத்துரு. அவர் திறந்த யாரும் அடைக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் பிள்ளை கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவர் கரெக்டா சரியான நேரம் திறப்பார். மொர்தெகாயை உயர்த்தும்படியான நாள் வந்த பொழுது ஒரு பயலை ஆண்டவர் தூங்க விடல. அவர் கரெக்டா திறப்பார். நீ பயப்படாத. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். எனக்கு கூட்டம் முடிஞ்ச ஒரு ஃபீல் ஆயிட்டு. உங்களுக்கு எப்படி? எனக்கு இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய மெசேஜ் நான் கொடுத்துட்டேன். ஆவியானவர் இனி வரும் நாட்களை இப்படியே சபையை நடத்துவாராம். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க மக்களே? Hallelujah. Glory to God. Hallelujah. சொல்லுங்க, Hallelujah. என்ன வந்தால் கலங்கிடேனே ஏசப்பா என்னோ. சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஏசப்பா. ஆமென். இதை ஏசப்பா கைன்னு நினைச்சுக்கிடுங்க. இதுல நீங்க எங்க இருக்கீங்க மக்களே? பார்த்து சொல்லு. உங்களை என்ன பிடிக்கவே இல்லை. உங்க கையை நீங்க பார்க்கலையே. உங்க கையை எப்படி வச்சுட்டு இது ஏசப்பா கைன்னு நினைச்சுக்கிடுங்க. விசுவாசத்தோட நீங்க அறிக்கை எடுக்கிறதா. இதுல நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க ஆண்டவர்ட்டப்பா, இங்க தானே இருக்கேன், இங்க தானே இருக்கேன், இங்க தானே இருக்கேன். நான் ஏசப்பா கையில நான் எங்க இருக்கேன்? பைபிள் சொல்லுது உள்ளங்கைன்னு சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. பயப்படாத. இப்ப எல்லாம் சாவ மாட்டா. நீ அழுத சில கண்ணீரை நீ பார்க்க வேண்டிய இருக்கலடா. யாக்கோபுடைய இருதயத்திற்குள்ள ஒரு மரண பயம். நம்ம செத்துருவோம்டா. ஆண்டவர் சொல்வார், உன்னை சாகிறதுக்காடா இவ்வளவு தூரம் நடத்தினேன். உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஏசா கையிலேயே உன்னை கொன்னு இருப்பனே. உன்னை நானா கொல்லணும்? நீ கோஷையில வாழ வேண்டியவடா. என் கூட பரலோகத்துல வாழ வேண்டிய பிள்ளை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவா வாழ வேண்டிய பிள்ளை, என் வருகையில் நீ என் கூட நிக்க வேண்டிய என் பிள்ளை. உன்னை உலகத்தோட அழியவா நான் கொண்டு வந்தேன்.
அந்த நாள் மிக சமீபமே. சுற்றர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவையை காண